கட்டி காண முடியல. ஃபைனலாக வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டுது பாருங்கள், குறைச்சி கொண்டு இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டு எப்படி கண்டு சொல்கிறேன். சடங்குக்கு விருந்து வைக்கிறது ஆட்டு விருந்துன்னு சொல்லுவாங்க. ஓகே எப்படி வந்து பாருங்க. நல்லா இது வந்து பொண்ணான முகத்துக்கு வருந்தனைக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டோம்னா ஓகே. நல்ல அந்த கிரேவி கலர் வருது. கேரட் வந்து சீவி போடுறது பாருங்க, நல்லா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி இது. உண்மையாக சொல்ல போனால் இந்தியா வந்ததுக்கு வந்து வீட்டில் சரியான சாப்பாடு, அதாவது வடிவாக சமைச்சு நாங்கள் சாப்பிட்டது வந்து வேண்டாம் வந்து கடையில் வழிதான் கூட சாப்பாடுகள் வந்து சாப்பிட்றது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், வெட்டிங் முடிஞ்சு அதெல்லாம் 4ஆம் சடங்குக்கு விருந்து வைக்கிறது ஆட்டு விருந்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு வந்து சமைச்சு வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேரட் இருக்குது, இதெல்லாம் காட்டணும். கேரட் இருக்குது, இதெல்லாம் வந்து வர சம்பல் செய்கிறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க முட்டை வந்து அவியுது இங்கால. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ அரிசி வந்து கிளையணும் நாங்கள் தண்ணி, அதனால் வந்து ஓகே வடிவாக வந்து கிளையணும். கிளஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆட்டிறச்சி இருக்குது. இங்கே பாருங்க, ஆட்டிறச்சியும் வந்து எல்லாம் வந்து நல்லா வடிவாக கழுவி வச்சுட்டு கிட்டத்தட்ட 2.5 கிலோ 3 கிலோ கிட்ட வரும் வடிவா எல்லாம் வந்து கழுவி கிடக்கு. எல்லாம் வெட்டி தந்துக்காங்க. நான் இங்கே தம்பி வந்து எங்களை தேங்காய் திருவிழா அந்த மூளைக்கு இருந்து இங்கே பாருங்க தேங்காயம் வந்து திருவியாச்சு. அப்படியே இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் சமையல் உண்டு. வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரிசி வந்து கிளையணும். இதை பாருங்கள், என்ன அரிசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இந்தியாலாம் வந்து வேண்டினாங்க. இதில் வந்து உதயம் ரைஸ்ன்னு சொல்லி இந்த அரிசி தான் 1 கிலோ பேக்கெட் இதான் வந்து வாங்கினாங்க. வாங்கிட்டு இப்போ வடிவாக கிளஞ்சிட்டு ஏற்கனவே ஒரு தண்ணி கழுவிட்டேன். என்ன ஒருக்கா வடிவாக கழுவிட்டு இதை வந்து வடிப்போம். இன்றைக்கு ஒரு சரியான ஒரு விருந்து. இதெல்லாம் குடியா நீங்கள் இதெல்லாம் தான் எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ காசுனா 60 ரூபா. இந்த கேன் 20 லிட்டர் கேன் வந்து 60 ரூபாய் தண்ணி போகுது. இதற்கு உங்களுக்கு ஒரு 6 கேன் கிட்ட முடிஞ்சு வந்ததுலேருந்து ஒரு 6 கேன் கிட்ட முடிஞ்சுது. ஃபுல்லாக தான் போடணும். இதுக்கே வந்து ரைஸ் குக்கர்லாம் உங்களுக்கு கிடைக்குது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் மற்ற அடுப்பு அடுத்து அங்கே ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து கிடைக்கிறபடியா எங்களுக்கு ஓகே சொல்றீங்களா? ஓகே வச்சாச்சு. உப்பை வந்து போட்டுட்டு மலைச்சாரம் மாதிரி தூவி விட்டு வந்து போட்டாச்சு. அது வந்து வீட்டு வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வெட்டுவோம். ஏன்னா இறைச்சி வந்து கிணறு கிடக்குது. இவ்வளோ வெங்காயம் வந்து வெட்ட போகிறோம். பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா? பச்சை மிளகாய் பண்ணீங்களா? கிடக்கா? ஓகேயா, ஓகே பாருங்க. என்ன ஓ வடிவா வந்து கழுவி போட்டு வெட்டுவோம். இந்த குடமிளகாய் இஞ்சி இந்த மிளகாய் வந்து வாங்கினது இன்னைக்கு. மற்றது இஞ்சது பரிமிளகாய் கிடக்குது, பச்சை மிளகாய் கிடக்குது. சின்ன வெங்காயம் கிடக்குன்னு பால்கறி வைக்கத்தான் போனோம். பால்கறி எடுக்க வைக்கணும். ஓகே மிளகாவெல்லாம் காணுதான் என்ன. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை அவிஞ்சிட்டு இஞ்சி வரலாம். முட்டை வந்து நல்லா அவிஞ்சிட்டு இதில் வந்து எப்படி வரும் வெடிச்சிருக்குண்டா வெடிச்செல்லாம் தெரியுது. ஸோ அதனால் முட்டை அவிஞ்சிட்டு நிப்பாட்டிட்டு பேக் வந்து கேரியர் பேக் வந்து 12 ரூபா. ஓகே சரி முட்டை முடிஞ்சுது. வெங்காயம் வந்து வெட்ட போதும். நானும் ஒரு சமையல்காரன் வெட்ட பேர் இப்படி வெட்டண்டு. வெரி குட். இது
பச்சை மிளகாய் எல்லாம் போட்டால் தான் சும்மா ஆட்டுறதுக்கு சும்மா அந்த மேலே இருக்கும். போட்டுட்டு சும்மா அந்த விராட்டி வச்சு நல்ல சோத்தோட பால் கறி முட்டையோட சாப்பிட்டா சும்மா யாழ்ப்பாண ஸ்டைலில் அதெல்லாம் போடாச்சு. அப்படி 1 கிலோ அப்படியே போட்டதா? பாத்தியா 1 கிலோ உப்பு போட்டு பாத்தியா? கல்யாணம் அந்த நான் சொல்லி போட்டேன். நாட்டஞ்சி போடணும் வேண்டி நாங்கள் சமைச்சு சாப்பிடணும். 4 நாளுக்கு நாங்கள் வச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஏற்கனவே. அப்போ அவர் வந்துட்டு இப்படியே சொல்லி போட நாட்டஞ்சி வாங்கிட்டு வர நீங்கள் மீள சமைக்கணும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு வெடிதான் வெட்டு தான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வந்து வெட்டியாச்சு. அதை உரமாக வச்சுட்டு படத்தை பார்த்துச்சுன்னா நாங்கள் லைட்டாக இஞ்சி போடுவோம். ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் வந்து லைட்டாக இஞ்சி வந்து போடுறது. இப்போ அதையும் வந்து வழியாக சுரண்டி எடுக்கணும். வழியாக சுரண்டி எடுத்தால் தான் ஏன்டா நாங்கள் அங்கே போடுறது. ஏன்டா இந்த வாயு குணங்கள் ஒன்றும் இல்லாமல் அதுக்காண்டி தான் நாங்கள் சின்னதாக போடுறது. ஆனால் ஆட்டிறைச்சிக்கு கூட வந்து நாங்கள் கிணக்க போடுறே இல்லை. இஞ்சி உள்ளி வந்து கிணக்க போடுறே இல்லை. ஏன்னா அது அந்த ஆட்டிறைச்சியின் மனத்தை வந்து கெடுத்துடும். அந்த டேஸ்ட்டை வந்து கெடுத்துன்றதுக்காண்டி ஆனால் சும்மா லைட்டாக போடுறது நாங்கள் கூட யாழ்ப்பாணத்துலையும். அதே மாதிரியே இங்கேயும் வந்து போடுவோம் எடுத்துருக்குது. ஆனால் அங்கே இஞ்சிக்கும் இஞ்சிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு அப்படிதானே? ரைட். பார்த்தீங்களா? இதாதான் சட்டியை தூக்கி வைப்போம். ஆட்டிறைச்சிக்கு சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் வந்து காயணும். கொழும்பு கோகோனட் ஆயில்னா கிடக்கு என்ன கொழும்புலேருந்து வருதா பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம். கணக்கு ஆட்டிறைச்சி இல்லை. அப்போ வந்து கொதிக்கட்டும் பாருங்க. எண்ணெய் வந்து இப்போ தான் மெல்லமாக வந்து கொதிக்குது பாருங்க. கொஞ்சம் ஆயிலாம் பறக்குது. இப்போ நாங்கள் வெங்காயம் போடுவோம். ரெண்டு மூணு வெட்டு இல்லை பரவாயில்ல. வதங்கி விதவங்க இருக்குண்ணே. நாங்கள் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கின வருது. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடலாம். அதோட கொஞ்சமாக வெந்தயம் கணக்க போடக்கூடாது. வந்து கயரம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே வந்து கிளற வேண்டியதான். இது வந்து பொண்ணான விதத்துக்கு வருந்தனைக்கு நாங்கள் வந்து கிளறணும் வடிவா. தம்பியும் சமைக்கிறான் படியா சமை. கொஞ்சம் எப்படி எனக்கு ஒரு சொட்டு வதங்கின உடனே உடச்சிடும். அப்படிக்கிட்ட இங்கே பாருங்க கொஞ்சம் நல்ல பதத்துக்கு வந்துடுது. இனி வந்து நாங்கள் ஆட்டிறைச்சியை வந்து அப்படியே புளிஞ்சு போடுவோம். அப்படி நீட்டாக வந்துருந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு போட்டோம்னா ஓகே. கட்டி காண வைக்கிறேன். கட்டி காண வைக்கிறேன். எப்படி வேணும்? ஆட்டிறைச்சி பொரியல் இல்லை. ஆனால் கொஞ்சம் நீங்களா பே தண்ணி இப்போ இன்றைக்கு தான் பட்டிக்காங்க பரவாயில்ல. ஓகே இப்போ இப்படியே வச்சு நாங்கள் மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் அவியட்டும். உப்பையும் போடுவோம். உப்பையும் போட்டுட்டு அவிய விட்டோம்னா பார்த்தீங்களா மூடுறதுக்கு தட்டமே வேற கார்டு ஈரல் வந்து தனியாக வந்து கொடுத்து விட்ருக்காங்க. இதே வந்து கலகி போட்டே போடுவோம். இதெல்லாம் விஷயமே இருக்குது. லைட்டாக கலகி போட்டு அப்படியே போடுவோம். ஓகே ஆடலும்பியோட போகுது. அவிஞ்சி வரையெல்லாம் குறைஞ்சி போகும் வேற. இது கொஞ்சம் பெருசாக தான் கேட்கணும்னு ஜெயிக்கலாது. சோறு வந்து அவிஞ்சிட்டு எப்படி பதத்துக்கு வந்துக்கிட்டு வரணும். நல்ல பதமாக வந்துருக்கு வெள்ளை சோறு. இன்னும் கொஞ்சம் முட்டுறது நல்லா பிரட்டி போட்டு
வெட்டி போட்டு தூளை போடுச்சுங்க கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடியில் நிறைய தண்ணி விட்டுருது இங்கே காலை இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம் மறுபடி அவியணும் என்ன கொஞ்சம் மூடி விடுவோம் பாருங்க பெருசாக இருக்கிறதால இப்போ வந்து இறைச்சி வந்து அவியுது அப்போ அதை அவிய விட்டு உப்பம் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்கி இந்த கத்திரிக்காய் பாருங்க இது வந்து இந்த மட்டுவில் முட்டி கத்திரிக்காய் மாதிரி அது வந்து வெள்ளை கலரில் இருக்குது இது கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது இதைத்தான் வந்து இப்போ வெட்டணும் எல்லாத்தையும் வந்து இந்த முளையில் வந்து வெட்டிட்டு கழுவிட்டு அதையும் வந்து அவிய போட்டால் ஒரு பாலையும் விட்டு விட்டால் உப்பு போட்டால் சரி பால் கறி அதான் அழகு நாங்கள் சமைப்போம் உங்களுக்கு சமைச்ச வீடியோலாம் போடுவேன் நான் பார்த்து அசந்து பெருசு சாப்பிடல தானே இல்லை சின்ன புழுக்கத்தில் இருக்குங்க அதை என்ன விட இந்த மென்சி தான் டக்கடா குயிக்காக வெட்டுறா வஞ்சி வெட்ட பாருங்கம்மா சரக்குண்ணே வேறு வேலை நீ நீட்டாக வெட்டுற அப்போ என்ன சொல்லி போடு வெரி குட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை மூடி கிளறி விட்டு அவிய விட்டது பாருங்கள் எப்படி கலருக்கு வந்துக்குன்னு சொல்லி செடியான ஹீட்டில் வந்து பேட்டி போட்டு இப்படி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டுன்னா தூளை வந்து போட போகிறோம் சரியா தூள் வந்து போடலாமே ஓகே இந்த கட்ட தூளை கணக்கத்தூளி கொஞ்சம் போட்டால் தான் சரி ரைட் ஓகே இப்போ காணாமல் போகிற வேண்டா போடும் இப்படி வந்து கிளறி போட்டு இங்கே இந்த தூள் கொஞ்சம் வித்தியாசம் என்ன வைக்கிறேன் நாங்கள் அங்கே திரிக்கிழமை விட எனக்கு கிடையாது 10 தான் கிடைச்சேன் அவ்வளோ நீங்கள் இஞ்சி உள்ளி குத்தி இஞ்சி உள்ளி குத்தி போடுறீங்களா போடலாம் கொஞ்சம் மூடிடுவோம் ஆனால் இஞ்சி உள்ளி அடுத்ததாக வந்து கத்திரிக்காய் வந்து வைக்க போகிறோம் மூட்டி போட்டு ஓகே கத்திரிக்காயெல்லாம் மட்டி எல்லாம் போட்டு என்னடாக்குது ஓகே மூடுறோம் என்ன மூடுறேன் ஓகே இது வந்து அவியட்டும் இது வந்து தூள் போட்டு மூடி கிடக்கு இது விட்டு பார்ப்போம் இஞ்சி வந்து 2 கூட எடுத்துக்கோம் இதை வந்து இப்போ நாங்கள் வந்து குத்தப்போம் அதாவது கலவு ஓகே அதையும் குத்தும் சக்கு கேரட் வந்து சீவி போடுறது ஆரம்போ சரியான ஸ்பீடாக தான் கிடக்க பாருங்க சரியா கொதிக்குது தூள் போட்டது பத்தம் சரியான போட்டு நாம் வந்து நல்லா தூள் வைக்க வந்து நல்லா அடங்கணும் அப்போ தான் அந்த இறைச்சி வந்து டேஸ்ட் ஆகும் அப்படி மனம் அடிக்கும் தூள் மனம் அடிக்கும் வடிவாக கிளறிடுவோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட கேட்டுது வந்து மிக்சியில் அடிக்க போகிறோம் எங்கள் வந்து எல்லாரும் மிக்சியில் அடிச்சு தான் இருந்தது கொஞ்சம் கட்டியல் வரும் பெரிய பெரிய எங்கள் சொட்டில் தானே டக்கு டக்குன்னு பிராண்டி கொட்டுறாங்க தேங்காய் பூ அதான் இது கொஞ்சம் பாருங்க எப்படி வந்து அடிச்சு அடியில்
இதுக்கு போட்டோம். ஓகே, நல்ல தூளாக வந்துடுது. இப்படி எடுத்துட்டு எடுத்தாக்கள் உள்ளுக்கு வெளியில கிடக்கக்கூடாது. காலையில் புளிய தேவையில்ல போடுங்க என்ன ஏன்னா வடிச்சிட்டு பாச்சாமனை பார்த்து நல்ல கடையாக பார்த்து போட்டு வடிக்க போகிறோம். பாருங்க எப்படி வந்து பாருங்க பால் விட்டு அப்படிக்க விட ஓகே ஓகே உப்பு கணக்காக இருக்கு, தூணம் கணக்காக தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போட நல்லதான எல்லாரும் சாப்பிடணும். கைது போன கிளம்பி வைக்கிறோம். பிரகாரிச்சு இப்போ பாருங்க நல்ல அந்த கிரேவி கலர் வருது. இப்போ பால் விட்டது, பால் விட்டபடியாக இன்னும் நல்லா கொஞ்சம் திரஞ்சு எனக்கு கொஞ்சம் நல்ல கிரேவியாக வரும். கிரேவியாக வந்து இறைச்சியோட சேரும். அப்போ வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இப்போவே இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனலாக வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் குறைச்சி கொண்டு இருக்குது. அப்படியே எங்களை பாருங்க, இது வந்து கோழி இறைச்சி கொஞ்சம் காய்ச்ச போகிறோம். ஏண்டா 3 பேர் வந்து கோழி இறைச்சி சாப்பிட மாட்டோம், ஆட்டிறைச்சி சாப்பிட மாட்டோம். அதனால் அப்படியே பாருங்க பால் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்க பால் கறி ரெடி. ஓகே, ஃபைனலாக வந்து நாங்கள் இன்றைக்கி ஆட்டிறைச்சி கறி மற்றது பால் கறி எல்லாமே வந்து நான் தான் சமைச்சது. இன்றைக்கு வந்து வாங்க பாருங்க, சோறு வந்து வெள்ளை பச்சை சோறு. வாங்க இங்கே வாங்க, சோத்தை பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறோம். எந்த மாதிரி ஆட்டிறைச்சி கறி இங்கே பாருங்க நம்ம சமையல். ஓகே, ஆட்டிறைச்சி கறி இன்னைக்கு சமையல் வந்து எப்படிங்கன்னு சொல்லி பாப்போம், எப்படிங்கன்னு சொல்லி. எலும்பு எலும்பு இங்கே ஒரு எலும்புடாங்க. ஓகே, எலும்பு எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கே சிக்கன் கறி. அந்த நல்ல வருங்க, அந்த நல்ல வருங்க. இங்கே இருக்கும் சோறும் போட்டு மட்டன் கறி, பால் கறிங்க, பால் கறி, கத்தரிக்காய் பால் கறி. பாருங்க எல்லாம் வந்து எடுத்தாச்சு. இரண்டே வந்து சாப்பிட்டு எப்படி கண்டு சொல்கிறேன். அது பெப்சி அங்கே வைக்கும், கொக்கோ கோலா சாரி. நீங்க சாப்பிடு. ஃபைனலா நல்லா இருக்கு. ஆக்குது அந்த பெருமைக்கு சொல்லல, உண்மையிலேயே என்னோட யாழ்ப்பாணம் சைடில் நான் பார்த்தேன். அந்த மேரிக்கு இன்றைக்கு மேலே நிறைய நாளுக்கு பிறகு இந்த ஆர்டர் தேடி சாப்பிட்றோம். அந்த மேரிக்கு முட்டை சாப்பிடியா? முட்டை எடுத்தீங்க முட்டை எடுத்தீங்கடா. முட்டை எடுக்கல அத்தைதான் வந்து முட்டை எழுதுதா. இப்போ வந்து முட்டை, பால் கறி, இறைச்சி எல்லாமே வந்து சேர்த்து அப்படியே எலும்பு